இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2024ஆம் வருஷத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குள்ள நாளை நம்ம நுழைய இருக்கிறோம். அப்போ இந்த 2024ஆம் வருஷத்தின் முதல் மாதம் கடந்த பின்பு அடுத்து வருகிற 11 மாதங்கள் நம் ஒவ்வொருவருடைய பேச்சும் மூச்சும் நினைவும் இந்த ஒரு காரியமாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளாகவும் ஆலோசனையாகவும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த 2024 முடிவடைவதற்குள்ள அல்லது இன்னும் 3-4 மாதங்களுக்குள்ள நம்ம எல்லாருமாக முயற்சி செய்தால் 1 மில்லியன் சீட் பார்ட்னர்களை நாம் உருவாக்க முடியும். 1 மில்லியன் டோக்கன் ஃபார்மிங் நம்மாலே உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் பட்சத்தில், இந்த இரண்டும் நடைபெறும் பட்சத்தில் ஒரு பிவிசி மெட்டா $100 அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ நான் 1 மில்லியன் சீட் பார்ட்னர்களை உருவாக்க வேண்டும், 1 மில்லியன் டோக்கன் ஃபார்மிங் செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் யார் யார் முயற்சி பண்ணுறீங்களோ, உங்களுடைய முயற்சியின் முடிவில் நீங்கள் என்னவாயிருப்பீங்கன்னா, 1 மில்லியன் USDT மதிப்புள்ள சீட் ஃபண்டிங் நீங்களே செஞ்சிருப்பீங்க. உங்க டோக்கன் ஃபார்மிங்ல 1 மில்லியன் USDT மதிப்புள்ள டோக்கன் ஃபார்மிங் நடைபெற்று இருக்கும். ஏன்? நாம் அனைவருமாக சேர்ந்து ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது, நாம் அனைவருமாக சேர்ந்து ஒரு செயலையே ஒரே காரியத்தை யோசித்து முயற்சி செய்யும் பொழுது இது சாத்தியமாகிறது. அசாத்தியமானது என்று ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்றைக்கு பிவிசி மெட்டாவுடைய விலை குறைந்து இருக்கிறது என்று வருத்தப்படும் நீங்கள் அனைவரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட்டு கொண்டு சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட்டு கொண்டு பல காரியங்களை சொல்லிக்கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா, நீங்க அமைதியாகவும் இருக்கக்கூடாது, காத்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது நாம் அனைவருமாக சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான சமயமாக இருக்கு. அப்படி நம்ம எல்லாருமாக ஒன்றை முடிவு செய்து ஒரே காரியத்தை சிந்தித்து ஒரே காரியத்தை குறித்து பேசி ஒரே ஒரு காரியத்தை நம்ம அனைவருமே நம்முடைய குழுவில் இருக்கிற அனைவருக்கும் கற்பிக்கும் பொழுது நிச்சயம் இதனுடைய ஒரு வளர்ச்சி என்பது பூதாகாரமான வளர்ச்சியாக, அபாரமான வளர்ச்சியாக, அபரீதமான வளர்ச்சியாக நிச்சயம் அமையும். ஏன்? ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பல லட்சம் மக்கள் ஒரே காரியத்தை குறித்து சிந்திக்கிறாங்க, ஒரே காரியத்தை குறித்து பேசுகிறாங்க, ஒரே காரியத்தின் மேல ஒரு முக்கியமான கவனத்தை செலுத்துறாங்க என்ற ஒரு அதிர்வலை உருவாக்கும் பட்சத்துல அதற்கான ஒரு பதில் திரைப்பிரபஞ்சமிலிருந்து நமக்கு நிச்சயம் வந்து சேரும். அதுதான் நம்முடைய மனதின் வலிமை. நான் எதுக்காக மில்லியனர் மனநிலை என்று திரும்ப அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதனுடைய அர்த்தத்தை யார் புரிந்து கொள்ளுறாங்களோ அவங்க தான் அந்த ஒரு இலக்கை போய் அடைகிறார்கள். ஆனால் இந்த அர்த்தத்தை புரியாதவர்கள் ஒருவேளை நம்மை கிண்டல் கேலி செய்யலாம். எலான் மஸ்க் முதல் முறையாக நிலாவுக்கு அனுப்பப்படும் விண்கலங்களை மறுபடியும் உபயோகப்படுத்துகிற விண்கலங்களாக மாற்ற வேண்டும். அதை கொண்டு போகிற அந்த ராக்கெட்டுகளை ரீயூசபிள் ஒரு வெஹிக்கிள் மாதிரி அதை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டபோது, தன்னுடைய திட்டத்தை அவர் பகிர்ந்து கொண்ட பொழுது, நாசா முதல் கொண்டு அநேகர் அதை முட்டாள்தனமான செயல் என்று அவரை கேலி பரியாசம் பண்ணினார்கள். ஆனா இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் உலகத்திலேயே மிக பெரிய ஒரு நிறுவனமாக அமைந்திருக்கிறது.
அப்புறம் இன்னொரு கனவு கண்டார். என்ன கனவு கண்டார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய மூளையிலே ஒரு சிறிய மாற்றத்தை உண்டு பண்ணும் பொழுது, அதாவது மனித மூளையில எல்லா கட்டளைகளும் பிறக்குது. அந்த மனித மூளைதான் மனிதனுக்கு பசி இருக்கிறது, வலி இருக்கிறது, நீ இதை பார்க்க வேண்டும், இதை பேச வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த மனித மூளையில உண்டாகிற உணர்வு அலைகள் தான் முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிறது. அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுற இடத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு மைக்ரோ சிப்பை நாம இன்சர்ட் பண்ணி, அதை ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக இயக்கினால், நிச்சயம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் மாற்றி விட முடியும். அதாவது பார்க்க முடியாத மனிதனை பார்க்க வைக்க முடியும், கேட்க வைக்க முடியாதனை கேட்க வைக்க முடியும். சர்க்கரை வியாதி மற்ற அநேக ஆரோக்கிய சவால்களை குணமாக்க முடியும் என்று அவர் நம்பி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நியூரோலிங்க் என்று சொல்லப்படுகிற நிறுவனமும் இன்று மிக பிரபலம் அடைந்திருக்கிறது. அதுல பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்திருக்கார்கள். அதை அவர் இப்பொழுது அறிமுகப்படுத்தி ஒரு சோதனை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முதலாக இன்டர்நெட் மூலமாக பண பரிமாற்றம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வர வேண்டும் என்று பல பேர் யோசித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா அதை முதல் முறையாக செயல்படுத்தி பேபால் என்ற ஒரு அற்புதமான பேமெண்ட் கேட்வே உருவாக்கினவர் இந்த எலன் மஸ்க் தான். அப்ப அவர் முதல் முறையாக நாம ஏன் இன்னைக்கு நேரடியாக வங்கி சென்று பணத்தை செலுத்த வேண்டும்? ஏன் காசோலைகளை கொடுத்து நாம பணத்தை செலுத்த வேண்டும்? அதற்கு பதிலாக டிஜிட்டல் முறையில நம்ம பண பரிமாற்றம் செய்தால் அது எந்த அளவு உதவியாக இருக்கும் என்று அவர் கனவு கண்டார், முயற்சி செய்தார். அவரோட கூட ஒரு குழுவை சேர்த்து கொண்டார். ஒரு குழுவாக சேர்ந்து அதை அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் பேபால். இன்னைக்கு உலகின் போக்கையே மாற்றிவிட்டு முதல் முறையாக இன்டர்நெட் மூலமாக பண பரிமாற்றம் செய்யப்பட முடியும், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்யப்பட முடியும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். ஆனா அந்த நிறுவனம் வளர்ந்து மிகப்பெரிய அளவில் வரும் சமயத்தில் அதை ஒரு $300 மில்லியன் இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு ஒரு பகுதி மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு அதை முதலீடாக வைத்துதான் பல இன்று இருக்கிற நிறுவனங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் ஆக இருக்கட்டும், டெஸ்லா நிறுவனமாக இருக்கட்டும், நிறைய காரியங்களை அவர் ஆரம்பித்து பல சோதனைகளை செய்து பல தோல்விகளை கண்ட பொழுதிலும் இறுதியாக வென்று இன்று மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அப்புறம் அவர் கனவெல்லாம் நான் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் சம்பாதிக்க வேண்டும் என்பது அல்ல, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு புதிய காரியத்தை மக்கள் பயன்படும் வகையில செய்யப்பட வேண்டும் என்று அவர் முயற்சி பண்ணதுனால அந்த முயற்சி தான் அவரை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அப்ப அவர் மில்லியனர் பில்லியனர் ஆகும் நினைக்காமலே இன்னைக்கு நம்பர் 1 மில்லியனராக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மனிதன் நினைக்கும் நினைவு ஒரு கூட்டு முயற்சியாக உருப்பெறுகிற சமயத்துல அதனுடைய விளைவு என்பது மிகப்பெரிய பிரம்மாண்ட விளைவாக மாறுகிறது. ஒன்றுமில்ல, ஒரே ஒரு மனுஷன் கனவு கண்டாரு, மேக்கிங் எ ஃபோன் கால் சீப்பர் தென் போஸ்ட் கார்டு. யார் அது? திருபாய் அம்பானி அவர். அவர் என்ன நினைத்தாரு? இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களுக்கு 50 காசை விட குறைவான விலைக்கு போன் கால் செய்வதற்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் முயற்சி பண்ணதுனாலையும் 500 ரூபாய்க்கு போன் தர வேண்டும், செல்போன் தர வேண்டும். அந்த கால அப்பெல்லாம் ஒரு செல்போனுடைய விலை மிக அதிகமான விலை, 10,000, 50,000, 1,00,000 எல்லாம் விற்று கொண்டிருந்த சமயத்துல 500 ரூபாய்க்கு செல்போன் கொடுக்க போறேன்னு அவர் சொன்னதை எல்லாரும் கேலி பரியாசம் பண்ணாங்க. அவுட் கோயிங் 18 ரூபா, இன்கமிங் 15 ரூபா. அப்படி இந்த தொலைபேசியை பயன்படுத்துபவர்களுடைய
கட்டணங்கள் உயர்வா இருந்த சமயத்துல அவர் ஒரு கனவு கண்டார். மேக்கிங் எ ஃபோன் கால் சீப்பர் தன் போஸ்ட் கார்டு ஆல் ஓவர் இந்தியா. ஆனா அவருடைய கனவு நனவானது. இன்னைக்கு போஸ்ட் கார்டோட சீப்பா இல்ல, அதைவிட குறைவாக அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் அவர்தான். அப்ப ஒரு மனுஷன் ஒரு கனவு கண்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அவருடைய கனவு இன்னைக்கு அவங்க 2 பிள்ளைகளையும் பில்லியனராக மாற்றி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக அவர் வருவதற்கு ஒரு வழிவகுத்திருக்கிறது. அவங்க இந்தியாவில் மட்டுமல்ல, இப்பொழுது உலகத்தின் வரிசையில இடம்பெற்றிருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் அதிகமான வகையில செல்போனை பயன்படுத்த வேண்டும் என்று குறைவான விலைக்கு செல்போனையும் குறைவான விலைக்கு அந்த சேவை கட்டணத்தையும் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம். அவருடைய பையன் அதை விட இன்னொரு ஸ்டெப் முன்னால போய் என்ன பண்ணாரு? அனைவருக்கும் ஒரு வருடம் இலவச டேட்டா, அன்லிமிட்டெட். அனைவருக்கும் ஒரு வருடம் இலவச அன்லிமிட்டெட் கால், ஃப்ரீயா இலவசமாக பேசக்கூடிய வாய்ப்பு. அது வந்த பொழுது கூட நிறைய பேர் அதை என்ன செஞ்சாங்க? முட்டாள்தனம் என்று சொன்னாங்க. ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளினா, இன்னைக்கு முழு இந்தியாவினுடைய தொலைபேசி கட்டணத்தை நிர்ணயிக்கிற இடத்துல அவர் வந்து விட்டார். அவர் இப்ப 200 ரூபானா 200 ரூபாய் ஆயிடும் இந்தியா ஃபுல்லா. அவர் 300 ரூபானா இந்தியா ஃபுல்லா மற்ற சேவை நிறுவனங்களும் அதை மாற்றி விடுவார்கள். ஸோ இ பிகம் ஏ கிங் பின். அவர் ஒரு முக்கியமான இயக்குகிற சக்தியாக மாறிவிட்டார். அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் நினைச்சா ஒரு உலகத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு இன்னைக்கு உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு பின்னணி. எண்ணங்கள் பெரிதா இருந்ததுனாலதான், அதற்குரிய தொடர்ச்சியான செயல்முறையும் சரியாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இன்னுமில்ல ஒரு மனுஷன் நினைச்சாரு, இந்தியா இல்ல, அமெரிக்கா இல்ல, ஜப்பான் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் ஒரு சிறிய பணத்தை கொடுத்து இணைவதனாலும், முக்கியமா அநேகரை ஒரு சிஸ்டத்துக்குள்ள இணைப்பதினாலும் மில்லியனராக மாற முடியும். அதற்கான ஒரு சிஸ்டத்தை நான் உருவாக்குகிறேன். ஆனால் அதற்கு நான் சொந்தக்காரன், ஓனர் அல்ல. நான் அதற்கு முழு அதிகாரி அல்ல. இந்த சிஸ்டத்தை இயக்குவது நீங்கள் தான் என்று சொல்லி ஒரு அற்புதமான சிஸ்டத்தை 2015 இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் யாரும் அல்ல, நம்முடைய டாக்டர் டேனியல் ஜான்சன். அவருடைய அந்த ஒரு சிறு முயற்சி இன்றைக்கு பல்வன்ல இணைந்து அதை சரியா புரிந்து கொண்டு சரியாக செயல்பட்ட எத்தனை நபர்களை லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றியிருக்கு. யோசிச்சுப்பார். பல்வேன் சிஸ்டத்தில் அவர் சொன்ன முக்கியமான காரியம் என்னவென்று நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. பல்வைன்ல முதலீடு செய்ய சொல்லி அவர் சொல்லவே இல்லை. நிறைய பேர் அதை முதலீடு நிறுவனமாக கருதி அதை தவறா புரிந்து கொண்டு செய்ய வேண்டியது செய்யாம செய்ய வேண்டியதில்லாத செய்து இன்னைக்கு குழப்பிக் கொண்டு இருக்கிறார். அவர் சொன்னது ஒரு $30 உள்ள வாங்க, 4 நபர்களை அறிமுகப்படுத்து, அதில் வருகிற வருமானத்தை கொண்டு கோரலாக்கு, அதுக்கப்புறமா இன்னும் சில நபர்களை உருவாக்குங்க. அப்படி வருமானம் சம்பாதித்து நீங்க உங்களுடைய நிலையை அப்கிரேட் செய்து கொள்ளுங்கள் என்று தான் சொன்னாரே தவிர 1 லட்சம் போடுங்க, நான் 1 கோடி தரேன், 10 கோடி தரேன், 39 கோடி தரேன் என்று அவர் சொல்லவில்லை. இதுல இணைந்தாலே நீங்க ஒன்றுமே செய்யாவிட்டாலும் வருமானம் வரும் என்றும் அந்த சிஸ்டம் சொல்லவில்லை. எப்படி வருமானம் அதுல உருவாக்கப்பட முடியும்? அவங்க சொன்னாங்க, இதுல நீங்கள் மற்றவர்களை இணைப்பதன் மூலமாக இதுல இயங்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர், இதுல இணைகிற ஒரு நபருக்கு இத சிஸ்டத்தின் வளர்ச்சியிலிருந்து ஒரு பங்கை டிவிடெண்ட் ஷேராக எடுத்து கொடுக்கிறாங்க. அதை சிஸ்டம் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும்
என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் பேர்ல்வைன்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை சரியா புரிந்து கொள்ளாமலும் சரியா அதை ப்ரமோட் பண்ணாமலும் தவறாக அதுல முதலீடு செய்ய வைத்தவர்கள், முதலீடு செய்தவர்கள் என்று அதை குறித்து குறை சொல்லி கொண்டு இருக்கிறார். அதாவது நான் 1 லட்சம் ரூபாய் போடுவேன், பல லட்சம் மக்கள் இணைந்து வேலை செய்வாங்க, அதன் மூலமா எனக்கு பல கோடிகள் கிடைக்கும். ஆனா நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். எவ்வளவு நல்லவங்க எல்லாம் அவங்க. எங்க சொல்லுச்சு பேர்ல்வைன் சிஸ்டம், நீ 1 லட்சம் ரூபாய் போடு, உனக்கு 39 கோடி தரேன்ட்டு. இன்னைக்கு பேர்ல்வைன் சிஸ்டத்தை குறை சொல்லுபவர்களுக்கு அந்த சிஸ்டத்தை சொல்லப்பட்ட தகவல்களை நீங்க சரியா படிக்கல, புரிந்து கொள்ளவில்லை, சொல்லி கற்றுக்கொள்ளவில்லை, சொல்லி தரவும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அதை சரியா அதுக்கு நன்றி சொல்லாம இருக்கிறாங்க. நிறைய பேர் நன்றி இல்லாதவளா இருக்கிறாங்க. சரி, ஆனா அதை சரியா புரிந்து கொண்டவங்க என்ன செய்தாங்க, அதுல இருந்து ஒரு பங்கு அழகா சம்பாதித்தாங்க. உழைத்து சம்பாதித்தாங்க, உழைக்காம இல்லை, உழைத்து சம்பாதித்தாங்க. ஒரு பங்கை எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு அதன் மூலமாக நிறைய பேர் கார் வாங்கியிருக்கிறாங்க, பைக் வாங்கியிருக்கிறாங்க, வீடு கட்டி இருக்கிறாங்க, கல்யாணம் நடத்தி இருக்கிறாங்க, நகை வாங்கி இருக்கிறாங்க. பல லட்சாதிபதிகள். நேற்றைய தினத்துல கூட தெலுங்கு மீட்டிங் நடக்குது. ஒரு நபர் சொல்றாரு, ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டார். அவர் யாருன்னா, எல்லா காயின்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர். அவரு இதை குறித்து தவறாக சொன்ன பொழுது ஒருவருக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்துச்சுன்னா, ஐயா நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இது ஒரு ஃப்ராடு சிஸ்டம் சொல்றீங்க, ஆனா நான் இதுல தான் சம்பாதிச்சு என்னுடைய வீடே கட்டினேன். இப்ப பிவிசி மெட்டா ஆரம்பிச்ச சமயத்துல ஒரு 1,10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு சில 1000 பிவிசி மெட்டா கிடைச்சது, சில 100 பிவிசி மெட்டா கிடைச்சது. அதுல ஒரு பகுதியை நான் சரியான இடத்துல காசாக மாற்றி என் பொண்ணுடைய கல்யாணத்தை நான் நடத்தினேன். ஒரு பகுதியை டோக்கன் ஃபார்மிங் பண்ணிட்டு இன்னைக்கு அன்றாடம் நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். நான் போட்ட முதலீட்டை விட 10 மடங்கு நான் எப்போவோ எடுத்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை தவறாக சொல்றது உங்களுடைய தவறே தவிர சிஸ்டத்துல எந்த தவறும் கிடையாது என்று சொன்னார். அப்படி இந்த சிஸ்டத்தை சரியாக புரிந்து கொண்டு சரியாக செயல்பட்டு இதுல முன்னேறி கொண்டே இருக்கிறவர்கள் அன்றாடம் சம்பாதித்து கொண்டே தான் இருக்கிறார். ஸோ நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான சிஸ்டத்தை இன்னும் புரிதல் இல்லாமல் இதை குறை சொல்லி கொண்டு இருக்கிற மக்களை விட்டு கொஞ்சம் விலகி தள்ளி இருந்து நான் இன்னைக்கு உருப்படியா என்ன செய்யலாம் என்று யோசி. அப்ப 1 மில்லியன் சீட் பார்ட்னர்கள் வருவது எவ்வளவு கடினமான இலக்கு, அது எப்படி முடியும் என்று நீங்க யோசிக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 1.9 லேக்ஸ் 1.9 லட்சம் ஹோல்டர்கள் வந்திருக்கிறாங்க. அதுல ஜஸ்ட் ஒரு லட்சம், பாதி மக்கள், ஒரு 10 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை சரியா கொடுத்தாலே என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 12 லட்சமாக 1.2 மில்லியனாக மாறும். அப்ப இதுல இருக்கிற பாதி மக்கள் ஒரு நபரை அறிமுகம் செய்வதற்கு, சீட் பார்ட்னரை அறிமுகப்படுத்துவதற்கு எத்தனை காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் சொல்றேன், 10 ஐடியா கிரியேட் பண்றது அல்ல, நீங்களே உங்க வீட்டில் இருக்கிற 10 நபர்களுக்கு ஐடி போடுவதல்ல, 10 புதிய நபர்களை நீங்கள் கொண்டு வரும் பட்சத்துல அதாவது ஒரு மாசத்துக்குள்ள இதை நம்ம செய்து முடிக்க முடியும். 2024 முடிவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஒரே மாசத்துல நம்ம எல்லாருமாக சேர்ந்து இயன்றவரை ஒரு 10 நபர்களையாவது நம்ம கொண்டு வந்தோம் என்று சொன்னால் மார்ச் மாசம் நாம நுழையும் பொழுதே இந்த மிஷன் 2024 முடிந்துவிடும். அதே போல ஒரு 10 நபர்களுக்கு டோக்கன் ஃபார்மிங் செய்ய சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அல்டிமேட் கோல் 1 PVC = $100 என்பதை
கொண்டு வரக்கூடிய வேலையை செய்ய போறது நீங்களும் நானும் தான். ஏனென்று சொன்னால், this is the currency created by the community and for the community. ஒரு குழுவின் மூலமாக உருவாக்கப்பட்ட, குழுவின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கரன்சி தான் இந்த பிவிசி மெட்டா. அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ளாம, இதை நீங்கள் சரியா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கும் பட்சத்துல இதனுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால நண்பர்களே, இந்த ஒரு மிஷனை நான் செய்வேன், இதை செய்து முடிப்பேன் என்று நீங்களும் உங்கள் குழுவில் இருக்கிற நபர்களும் ஒரு உறுதி கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நிலைமை எப்படி உயரும் என்பதையும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. 1 மில்லியன் டோக்கன் ஃபார்மிங் என்பது 1 மில்லியன் நபர்களை உருவாக்குவது. அவங்க 100 யூஎஸ்டிடி மதிப்புள்ள டோக்கன் ஃபார்மிங் பண்ணா கூட உங்க குழுவில் எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி வரும் என்பதை யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுடைய அன்றாட வருமானம் பெருகுகிறது, உங்களுடைய பிவிசி மெட்டாவுடைய வளர்ச்சியும் பெருகுகிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருவதற்கு நாம ஒரு கருவியாக அமைய முடியும். அது மட்டுமல்ல நண்பர்களே, நாம சீட் பார்ட்னரும் வரல, டோக்கன் ஃபார்மிங்கும் வரல, என்ன சார் பண்றது? நீங்க ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் தினந்தோறும் ஒரு பிவிசி மெட்டாவது வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க வாங்குங்க. புதுசா ஒரு நபருக்காவது ஒரு நாளைக்கு 10 பிவிசி மெட்டா அவர் வாங்கி வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பிவிசி மெட்டாவுடைய விலை 0.8, 0.9, 0.75 டாலரா இருக்கு. அப்ப ஒரு 100 ரூபாய்க்கும் குறைவா இருக்குது. நீங்க உங்க நண்பருக்கு சொல்லுங்க, சார் கிரிப்டோல முதலீடு செய்ய விரும்புறீங்களா? டெய்லி ஒரு 100 ரூபாய்க்கு இந்த காயினை வாங்கி வச்சீங்கன்னா மாசத்துக்கு 30 காயினை நீங்க வாங்கி வைக்கலாம். ஒரு 6 மாசம் வாங்குனீங்கன்னா எவ்வளவு பெரிய முதலீடாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க, சார் நீங்க டெய்லி ஒரு 100 ரூபாய்க்கு இந்த காயினை வாங்கி வைங்க, 6 மாசம் உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சோ அவ்வளோ காசு கொடுத்து நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னா கூட நீங்க தரமாட்டீங்க. அந்த அளவு ஒரு பெரிய வளர்ச்சி இதுல வரப்போகுது. அதனால ஏன் நீங்க வாங்கி வைக்க கூடாது? ஏன் டெய்லி ஒரு 50 ரூபாய் அல்லது வாரம் ஒரு 500 ரூபாய்? அப்ப டெஸ்ட் வேலட்லயும் அவங்க வாங்கி வைக்கலாம். அப்ப அவங்க வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள சொல்லலாம், சார் இப்போ வந்து நீங்க ஒரு $100 டெஸ்ட் வேலட்ல வாங்கி வைக்கிறீங்கன்னா அந்த $100 மதிப்புள்ள பிவிசி மெட்டா கிடைக்குது. சில நேரத்துல ஒரு டெம்டேஷன் வந்து, சோதனை வந்து நீங்க டக்குன்னு வித்தால வித்துருவீங்க. அதுக்கு பதிலா அதை விட அதிகமான பலன் பத்திரமா இருக்கும். ஒரு சீட் பார்ட்னரா மாறுங்க. அழகா ஒரு $100 மதிப்புள்ள சீட் ஃபண்டிங் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு $150 மதிப்புள்ள பிவிசி மெட்டா இன்னைக்கு ரேட்ல கிடைக்குது. ஆனா இது முடிகிற சமயத்துல வந்து முடிகிற ஒரு வருஷத்துக்குள்ள 10 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்றீங்க? நான் அப்படிதான் சார் வாங்கி வச்சேன், எனக்கு 10 மடங்கு சிட்டாச்சு. அது மாதிரி இப்ப நாங்க எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்களும் வாங்குங்க, நீங்களும் செய்யுங்க என்றும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அது மட்டுமல்ல, டோக்கன் ஃபார்மிங்ல இன்னும் அதிகமான வருகிறது, அதையும் நீங்க ப்ரொமோட் பண்ண. அப்படி இந்த இரண்டையும் ஒவ்வொருவரும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய சிஸ்டத்துக்குள்ள நம்முடைய சிஸ்டமே கம்யூனிட்டி லிக்விடிட்டி கொடுத்து இதனுடைய விலையை உயர்த்த முடியும். ஆனால் என்ன பிரயோஜனம்? லிக்விடிட்டி கொடுத்து இந்த காயினுடைய விலையை அதிகரிச்சா ட்ரேடு செய்யக்கூடியவர்கள் சுலபமாக அந்த லாபத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அப்ப பணத்தை கொடுக்க கொடுக்க யாரோ ஒருவருடைய பலனை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதற்கு பதிலா நாம் எல்லாரும் சீட் ஃபண்டிங் டோக்கன் ஃபார்மிங்ல இதை அதிகரிக்கும் பொழுது
நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் வந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம போட்ட முதலீடு அப்படியே இருக்குது. ஆனா பேசிவ் இன்கம் பல மடங்கு வர ஆரம்பிக்கும். ரெஃபரல் பண்ண பண்ண பண்ண. கரன்சியினுடைய இந்த விலை மதிப்பும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப ஒரு பக்கம் நாம வேண்டுமானால் வாங்கியும் வைத்துக் கொள்ளலாம். ஆனா அதை விட அதிகமாக இதை 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு ஆக்குவதற்கான வாய்ப்பை நாம பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, இந்த மீட்டிங்ல வர நீங்க எல்லாரும் தினந்தோறும் 25 பிவிசி மெட்டாவை வித்ராயல் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு உயர வேண்டும். அதுவும் இந்த வருஷம் முடிவில் கூட, அதாவது இப்போ 25னா வருஷம் முடிவிலும் 25 பிவிசி மெட்டாவை நீங்க வித்ராயல் பண்ணணும் என்று என்னுடைய ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இன்னைக்கு 25 பிவிசி மெட்டாவை வித்ராயல் பண்றது ரொம்ப சுலபம். ஆனா இந்த வருஷத்தின் முடிவுல என்னால 25 பிவிசி மெட்டாவை வித்ராயல் பண்ண முடியுமா என்ற கேள்விக்குறி எனக்கு இருக்குது. ஏன்? அந்த அளவு பிவிசி மெட்டாவுடைய வளர்ச்சி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுவும் நாம இதை ஒரு மிஷனா வைத்துட்டு இதை ஒரு பெரிய அளவுல நம்ம கொண்டு போகும் பட்சத்துல நண்பர்களே, ஒரு மாபெரும் மாற்றம், மாபெரும் புரட்சி நிச்சயம் நடைபெறும். ஸோ தயவு செய்து இந்த ஒரு கருத்தை நீங்க தமிழ்ல, தெலுங்குல, கன்னடத்துல, மலையாளத்துல, இன்னும் யார் யாருக்கு என்னென்ன மொழியெல்லாம் தெரியுமோ அந்த மொழியில எல்லாம் பிரபலப்படுத்தும். ஊரெங்கும் இதே பேச்சு, இதே மூச்சாமை. சொல்லப்போனா இந்த ஒரு போஸ்டரை நம்முடைய பிவிசி மெட்டா மில்லியனர்கள் அனைவருமே தங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் தங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராகவும் வைத்து பாருங்கள். ஒரு மாசம் இதை வச்சு பாருங்க. அநேகர் இதை வைத்தே உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சரியா பதில் சொல்லலாம், அல்லது இந்த மீட்டிங்காவது கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். ரெண்டாவது, நீங்க எல்லாருமா சேர்ந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தா இப்ப இதை அப்படியே எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒன்று கிரியேட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தா இன்ஸ்டாகிராம்ல இந்த பிக்சரை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குதோ ட்விட்டர் அக்கௌண்ட்ல இந்த பிக்சரை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கிரியேட் பண்ணிட்டாவது ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படி இன்னும் டெலிகிராம்ல கூட யார் யாருக்கு என்னென்ன டெலிகிராம் குழுவில் அட்மினா இருக்கிறீங்களோ நீங்க எல்லா டெலிகிராம் குழுவிலும் இதை தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணினே இருங்க. இதை ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் நம்ம தொடர்ச்சியா செய்கிற பட்சத்துல இந்த ஒரு மந்திர சொல்லாக மாறி அநேகர் இதை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அநேகர் இதை குறித்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்க வேலை ரொம்ப சுலபமா முடிவடைந்துடும். எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓ, பெரிய ஒரு மாற்றம் வந்து விட்டது. அப்போ நண்பர்களே, நம்முடைய மில்லியனர் பில்லியனர் கனவு நனவாகும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதை சரியாக புரிந்து கொண்டு தயவு செய்து எல்லாருக்கும் இதை நாம பகிர்ந்து கொள்வோம், இதை நாம அதிகப்படுத்துவோம். ஸோ நேற்றைய தினத்துல கூட அந்த சார்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு 1000 பிஎஸ்டியில ஒருவர் முதலீடு செய்கிறார். 1000 பிஎஸ்டி முதலீடு செய்கிற ஒரு நபர் தனக்கு கீழே ஒரு 10 நபர்கள் அல்லது 20 நபர்கள் 500 பிஎஸ்டி உள்ள யூஎஸ்டிடி உள்ள மதிப்புள்ள பிவிசி மெட்டாவை ஒரு 180 நாட்களுக்குள்ள 180 நாள் வேலிடிட்டி உள்ள காலத்துக்குள்ள வைத்திருக்கும் பொழுது அவருக்கு 0.5 கிரைட்டீரியா என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். அவருக்கு தினந்தோறும் ஒரு 25 யூஎஸ்டிடி மதிப்புள்ள யூஎஸ்டிடி ரெஃபரல் இன்கமும் தினந்தோறும் 1000
யூஎஸ்டிடி அவர் டோக்கன் ஃபார்மிங் பண்ணதுனால 5 யூஎஸ்டிடியாக அவருக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 30 யூஎஸ்டிடி ஃபார்மிங் ரிவார்டாக கிடைக்கும். அதை ஒரு மாதத்துக்கு அவர் சேர்த்து வைக்கும் பொழுது, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை டாப் அப் பண்ணும் பொழுது, தொடர்ச்சியா அவர் செய்தார்னா 10வது மாசத்துக்குள்ள வரும் பொழுது 10 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு தெளிவா இருக்கு. அது வரும் வராது என்பதல்ல. பிவிசி மெட்டாவுடைய விலை ஒருவேளை இப்படி போனா அப்படி நடக்கும் என்பது அல்ல. பிவிசி மெட்டாவுடைய விலை இதை விட 10 மடங்கு குறைந்தாலும் உங்களுடைய ரிவார்டு என்பது குறையவே குறையாது. அது உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இதை நீங்க அதிகரிக்க 10 மாசத்துக்குள்ள 10 மடங்கு உங்களுடைய முதலீடு அதிகரிக்கிறது. அதுல ஒருவேளை நீங்க 2000 மதிப்புள்ள யூஎஸ்டிடி மதிப்புள்ள பிவிசி மெட்டாவை எடுத்துக்குங்க, செலவு பண்ணுங்க. அப்போ உங்களுடைய 1000 + 1000 உங்களுடைய முதலீடு ஜீரோவாகவும் உங்களுடைய லாபம் இன்னும் 200 மடங்காகவும் கிடைத்து விடுகிறது. அப்படி இருந்தாலும் அதை நீங்க தொடரும் பட்சத்துல, தொடர்ச்சியா அதை நீங்க செய்யும் பட்சத்துல 2 வருடத்துக்குள் அது இன்னும் பல மடங்காக மாறும். ஒரு 40 மாதம் 50 மாதம் இது நீங்க தொடரும் பொழுது உங்க ரெஃபரல் இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா 25 இருந்து 50 ஆக, 75 ஆக, 100 ஆக நீங்க மாற்றிக்கொள்ளும் பட்சத்துல குறைந்தது 50 அல்லது 60 மாதத்துல நீங்க ஒரு மில்லியனர் இன்வெஸ்டரா மாறி இருக்கு. இதுக்கிடையில நீங்க அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் 1 லட்சம் யூஎஸ்டிடி மதிப்புள்ள டோக்கன் ஃபார்மிங் வருகிற பட்சத்துல நீங்க மாதந்தோறும் கூட அல்லது தினந்தோறும் கூட ஒரு அளவு நீங்க எடுத்து செலவு செய்யலாம். ஆனா அதை அப்படியே வச்சிட்டீங்கன்னா மிக வேகமாக 50 மாதங்களில நீங்க மில்லியனர் இன்வெஸ்டரா மாறுறீங்க. உங்களுடைய மில்லியனர் கனவு அங்க நனவாகும். அப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்த பின்பு உங்க தினசரி வருமானத்தை யோசிச்சு பாருங்க, மாதந்தோறும் வருமானத்தை யோசிச்சு பாருங்க. அந்த வருமானத்தை ஒரு ஸ்டேட்டஸா வச்சு, அந்த வருமானத்தை உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரா வச்சு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் நிறைய பேர் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அது மிகப்பெரிய ஒத்தாசையாக அமையும். ஸோ நண்பர்களே, நம்ம எல்லாரும் இதை ஒரு குறிக்கோள் லட்சியமா வைத்து செஞ்சு பார்க்கலாமா? ஒண்ணுமில்ல, நீங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த மாசம் முழுக்க, பிப்ரவரி மாசம் முழுக்க இந்த ஒரு பிக்சரை உங்க ஸ்டேட்டஸா டெய்லி வச்சுனே வாங்கல. எத்தனை அழைப்பு உங்களுக்கு வரும் பாரு, எத்தனை பேர் உங்களை கால் பண்றாங்க பாரு. அவங்கள கொண்டு வந்து அழகா இப்படிப்பட்ட பிவிசி மெட்டா கூட்டங்களில உட்கார வைங்க, அல்லது அழைத்து பேசுங்க, அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமா வீடியோ காலில் அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண வச்சு அதன் மூலமா சொல்லிக் கொடுங்க. அதை விட இன்னும் ஒரு அற்புதமான காரியம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது. ஒரு சிறிய புஸ்தகம் பிவிசி மெட்டாவை கையடக்க அளவிலே நம்ம எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் இந்த பிவிசி மெட்டா குறித்த தகவலை கரூரை சேர்ந்த ஏவி சரவணன் அவர்கள் ஒரு அற்புதமான புக்லெட் வடிவில் கொடுத்திருக்கிறார். கையில் பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட் இருக்குது. மிக மிக ஒரு அருமையான டூல். இதுல பார்த்தீங்கன்னா சின்னதா நுட்பமான பல அருமையான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கை அடக்க அளவில் இருக்கிறதுனாலும் ஒரு குவாலிட்டி பொருளை அவர் கொடுத்திருக்கிறதுனாலையும் இதனுடைய ஒரு தன்மை ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதை நீங்க அழகா பயன்படுத்தலாம். என்ன, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தகவல்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை குறித்து புரிந்து கொள்ள, இதை குறித்து விளக்கம் அளிக்க நம்ம
நிறைய ஆஃப்லைன் மீட்டிங் கூட நடத்த போகிறோம். விரைவில் ஒரு அறிவிப்பு வரும். வேறொரு மாவட்டத்தில் நாம் இதை லான்ச் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி கூட நடைபெற போகுது. ஸோ முடிந்தவரை அந்த கூட்டத்தில் அந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்புல கூட நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். இந்த ஒரு டூல் உங்கள் எல்லாருடைய கையில் இருந்ததுன்னா இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் என்ன சொல்லலாமா? இல்லை, இது 100 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஆனால் பிவிசி மெட்டா பயனாளர்களுக்காக, பங்காளிகளுக்காக வெறும் 50 ரூபாய் செலவில் கிடைக்கும்படி செய்திருக்கிறார். இதில் நிறைய தகவல் இருக்குது. இந்த ஒரு ப்ரௌச்சரை எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சமாக விளக்கினாலே போதும். இது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்குது. நிறைய கம்பேரிட்டிவ் தகவல்கள் அதில் இருக்குது. ஸோ இதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள், இதை பயன்படுத்துபவர்கள் நாம் சொன்ன இந்த மிஷன் 2024 நிச்சயம் நிறைவேற்ற முடியும். ஸோ நண்பர்களே, இந்த புஸ்தகம் வேண்டுவோர் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு, அது உங்கள் கையில் கிடைப்பதற்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சுலபமாக அது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்தை எப்படி பயன்படுத்துவது, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தகவல்களை எப்படி நாம கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுத் தருவது என்ற பயிற்சி வகுப்பும் வெகு விரைவில் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் நடைபெறும். அதுக்கான முயற்சி கண்டிப்பாக ஈடுபடும். சொல்லப்போனால் இதை உருவாக்கினவரே இதை வந்து சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவர் என்ன மனசில் இதை உருவாக்கி இருக்கிறார், எதற்காக? ஏன்னா ஒரு லோகோவை உருவாக்குவதில் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த லோகோவை எங்கே வைக்கணும், எந்த பகுதியில், வலப்பக்கமா இடப்பக்கமா, மேலையா கீழையா, சிறியதா பெரியதா என்று பல தகவல்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நம்ம எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதற்கான முயற்சி கூட விரைவில் நடைபெறும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நாம் ஒரு பெரிய பயணத்தில் இருக்கிறோம், ஒரு சிறப்பான பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான மிஷன்ல நாம் எல்லாருமே ஈடுபட்டிருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு ஒரு பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற ஒரு முழுமையான தீர்மானம் செய்தால்தான் இது சாத்தியம். நீங்கள் தீர்மானம் செய்யலைன்னா என்ன செய்யறது? சார் எனக்கு இது வரல, எனக்கு அது வரல. சிறிய சிறிய, அதாவது இந்த ஸ்கூலுக்கு போகும்போது மிஸ் என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டா மிஸ், மிஸ் என் பேனாவை ஏற்றுக்கிட்டா மிஸ், மிஸ் என்னுடைய நோட்டு புக்கை கிழிச்சிட்டா மிஸ், என்ன சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி ஒரு சில காரியங்களை நாம் சொல்லி கொண்டு இருக்கோம். ஸோ அதை விட்டு விட்டு கொஞ்சம் ஒரு லீடர், நான் ஒரு மில்லியனர் என்று உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியை ஈடுபடுங்க. நண்பர்களே, எனக்கு இன்னும் தெரியல, புரியல என்று சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா, சார் இதுல ஒண்ணுமே புரியல சார், கற்றுக்கொள்ளுங்க. அல்லது உங்களால முடியலையா, அதை விட ஒரு சிறந்த வழி நான் சொல்றேன். கொஞ்சம் செல்போனை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அவங்கள கொஞ்ச நேரம் இந்த மீட்டிங்ல உட்கார வைங்க, அல்லது உங்களுடைய லீடர்களோட போய் சந்திக்க வைங்க. நீங்க போய் சந்திங்க. ஏன் நண்பர்களே, இது இப்பொழுது முடிந்து போகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. இட் இஸ் அ மில்லியனர் பில்லியனர் ப்ராஜெக்ட் பிவிசி மெட்டா. இது இன்னும் 100-150 ஆண்டுகளுக்கு தொடரக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்ம ஒரு பெரிய டிஜிட்டல் அசெட்டை கிரியேட் பண்ணின்னு இருக்கோம். நமக்கு ஏதாவது சம்பவித்தால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறது யார்? ஏன்னா இன்று சில பேருக்கு அது குறைவான மதிப்பா தெரிந்தாலும் நாளை இதனுடைய மதிப்பு என்பது மகா பெரிய. சொல்லப்போனா அதை நாம இழந்து விடுவது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். அதனால எப்படியாவது உங்க பிள்ளைங்க படிச்சாலும், அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும்
அவங்கள வற்புறுத்தியாவது சொல்லி வைங்க. ஏனென்றால் அவங்க மில்லியனர் பில்லியனருக்கான ஒரு வழியில நீங்க நடத்துறீங்க. இப்போ எந்த பிள்ளையும் வந்து நான் சந்தோஷமா படிக்கிறேன்னு படிக்க மாட்டான். எந்த பசங்களும் வந்து நான் ரொம்ப விரும்பி ஸ்கூலுக்கு போறேன், கல்லூரிக்கு போறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு எக்ஸாம்னே ரொம்ப சந்தோஷம், ஜாலி என்று எந்த பிள்ளையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே அது கஷ்டம் தான். ஆனா இந்த படிப்பு, பரீட்சை, இன்டர்வியூ எல்லாமே எதுக்கு? ஒரு வேலையில சேர்ந்து அந்த வேலையில பணம் சம்பாதிக்கிறதுக்காக. மாசம் மாசம் அவன் பணம் தருவானா? ஒழுங்கா பணம் தருவானா? லீவு போட்டா அத பிடிச்சுப்பானா? அல்லது ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து கம்பெனியில ஏதாவது நடைபெற்று என்னுடைய வருமானம் தடைபட்டால், மாத வருமானம் தாமதப்பட்டால், இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ இந்த பிள்ளைங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது காசுக்காக தான். ஆனா அவ்வளவு கஷ்டப்படாம, அவ்வளவு தியாகம் செய்யாம, ஒரு சிறிய வகையில, அற்புதமான வகையில அவங்க வாழ்நாள் முழுவதுக்கும் மட்டுமல்ல, அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் உதவியாக இருக்க போகிற இந்த டிஜிட்டல் சொத்தை பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய வேலைய நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது பெற்றோர்களாகிய நம்முடைய ஒரு தலையாய கடமை, முக்கியமான கடமை. ஸோ இத வந்து ஒரு அந்நிய காரியமா அவங்க நினைக்க கூடாது. அவங்களுக்கு அந்த புரிதலை தயவு செய்து கொடுங்க. அன்பா சொல்லிக் கொடுங்க, அரைச்சி சொல்லிக் கொடுங்க, அடிச்சாவது சொல்லிக் கொடுங்க, அல்ல ஒரு பிரியாணி வாங்கி சொல்லிக் கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி சொல்லிக் கொடுங்க, ஒரு ஃபோன் வாங்கி சொல்லிக் கொடுங்க. சொல்லுங்க, டேய் நீ மட்டும் இதை சரியா புரிஞ்சு கொண்டு செஞ்சினா நான் சம்பாதிச்சு உனக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கி தருவேன், உனக்கு ஒரு ஐபோன் வாங்கி தருவேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ டெய்லி இதை செய்யணும், அந்த ஐபோன்ல இதை செய்வேன் என்று உறுதி சொன்னால்தான். இதெல்லாம் நீ கத்துக்கினா நடக்கும். ஏன் இப்படியாக உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி தரக்கூடாது? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா we have to take the mission to the next generation. அடுத்த தலைமுறைக்கு, சந்ததிக்கு இதை கொண்டு போனதான் முடியும். என் மனைவிக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், அவங்களுக்கு புரியாது, தெரியாது, முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. நான் விடுறதே இல்லை. என் பிள்ளைங்களுக்கும் முடிந்தவரை சொல்லி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன். அவங்க என்ன முட்டாளுன்னு நினைச்சா கூட கவலை இல்லை. ஏன்? இந்த உலகத்துல நிறைய விஞ்ஞானிகளா முட்டாளுங்க தான். ஜிடி நாயுடு தான் உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்னு அவங்க பெற்றோர்களே சொன்னாங்க, நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஆனா பாவம் அந்த மனுஷன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இன்னைக்கு நம்ம நிறைய பேரை சொல்றோம். ஆனா வெக்கமா இருக்குது, இந்திய நாட்டுல நம்முடைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய அநேக கண்டுபிடிப்புகள் பிரயோஜனம் இல்லாம போய்விட்டு இன்னும் இளைய சமுதாயம் என்று நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய பகுதியில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இளைய சமுதாயத்தை முடிஞ்ச வரைக்கும் உற்சாகப்படுத்துங்க. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்னன்னா, அவங்கள பற்றிய தகவலை சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான். அவங்கள பிரபலப்படுத்துங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அதே போல உங்க பிள்ளைங்களும் கூட எதையாவது ஒரு புதுசா யோசிக்கிறாங்களா, அவங்களுக்கு யோசிக்க விடுங்க. அவங்க படிச்சு டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், மற்ற காரியங்கள் ஆக வேணாம். ஏன்னா இன்னைக்கு டாக்டர் ஆனவங்க கூட சரியா வாழ முடியாம தவித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம், அவங்க நிலைமையை போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளவு பரிதாபமா இருக்கிறாங்க என்று. ஒரு சிலர் தான் அதை சந்தோஷமா சேவையா செய்யறாங்க. அநேகர் சம்பளத்துக்காக, சில பேர் மனசாட்சியை கொண்டு டாக்டரா வேலை செய்யறாங்க. எனக்கே தெரியும். அவங்கள போய் கேட்கும்போது, என்ன டாக்டர் இப்படி சொல்றாங்கன்னா, நான் என்னங்க பண்றது? நான் சொன்னா டீன் கேட்க மாட்டேன்றாரு, நான் சொன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒத்துக்கொள்ளாது. அப்ப யாராவது ஒரு மருத்துவர் இன்று ஒரு மருத்துவமனையில ஒரு சேவை செய்ய மனப்பான்மையோடு செயல்பட்டால் அவங்கள துரத்திடுவாங்க. என்னையா நீ, உன்னை நாங்க வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்தது நீ மார்க்கெட்டிங் பண்றதுக்காக தான். வர நோயாளிகளை நீ பயமுறுத்தணும். வர நோயாளிகளுக்கு அவர் தலைவலின்னு வந்தா உடம்பு முழுக்க ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். அவருக்கு சின்ன பிரச்சனையா எல்லா டெஸ்டும் அதுதான் ஃபார்ம் வடிவில் வச்சு டிக் 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 பண்ணி கொடுத்துருவாங்க.
ஏன் அதுக்கு தான் கமிஷன் கிடைக்கும். அப்படி இன்னைக்கு அருமையான தொழில்களையும் ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இதுக்கு சமுதாயம் தான் காரணம், நீங்கள் நானும் தான் காரணம். நாம அதை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதுதான் நம்முடைய தவறு. சாப்பிட வேண்டியதை சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிட்டா வியாதியே வராது. அதே போல உடலில் பலவீனங்கள், குறைபாடுகள், வியாதிகள் கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்க. சுகர் வியாதி என்று சொல்றாங்க, சுகர் வியாதியே கிடையாது. அது ஒரு டெஃபிஷியன்சி, குறைபாடு, நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அது மாதிரி நிறைய காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள முடியும். அதனால இப்படி அன்பு வேண்டுகோள், தயவு செய்து இந்த பிஸ்னஸை உங்க அடுத்த சந்ததிக்கு கொண்டு போங்க. அதுவும் நம்முடைய மிஷன், அதுவும் நம்முடைய விஷன், அதுவும் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக மிக பெரிய உதவியாக அமையும். அப்படி செய்யும் பட்சத்துல நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, இந்த மிஷன் 24 எவ்வளவு சீக்கிரமாக முடிவடையும், நம்முடைய கனவு நனவாகும். 1 மில்லியன் சீட் பார்ட்னர் என்ற முயற்சி நம்ம எடுக்கும் பொழுது நீங்கள் நிறைய பேர் 1 மில்லியன் சீட் ஃபண்டிங் செஞ்சிருப்பீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் 1 மில்லியன் சீட் ஃபண்டிங் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளவு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும். 1 மில்லியன் டோக்கன் ஃபார்மிங் செய்யக்கூடிய நபர்களை உருவாக்குவேன் என்று எல்லாரும் முயற்சி செய்யும் பொழுது நீங்க ஒவ்வொருவரும் 1 மில்லியன் டோக்கன் ஃபார்மிங் செய்வதற்கான ஒரு மாற்றம் வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் சாத்தியமா இல்லையா என்றால் மிகப்பெரிய சாத்தியம். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்க. இது இனிமேல் தான் இப்படி எல்லாம் செய்ய போறாங்களா? கிடையாது. ஆல்ரெடி பீப்புள் ஹாவ் டன். தமிழ்நாட்டில், கேரளால, கர்நாடகால, ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலும் இது செய்து முடித்து விட்டார்கள். செஞ்சு முடிச்சவங்களுக்கு இப்ப ரிவார்டு எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எல்லாராலும் முடியும், என்னாலும் முடியும். எல்லாராலும் முடியும், அதை விட்டுருங்க, பொதுவானது. என்னால் முடியும் என்று யார் இதை நினைத்து புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறார்களோ, இன்று முதல் செயல்பட ஆரம்பிச்சு பாருங்க. 6 மாதத்துல இந்த மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இந்த மிஷன் மட்டும் அக்கம்ப்ளிஷ் ஆச்சுன்னா நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நான் சொல்றேன் பிரம்மாண்டமான ஒரு பிவிசி மெட்டா மாநாடு சென்னையிலேயே கூட நாம நடத்த முடியும். அந்த மாநாட்டுக்கு அனைத்து தலைவர்களையும் வரவழைத்து அவங்களுக்குரிய மரியாதை செய்யவும் நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். அதுவும் அது சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அது ஒரு தேசிய அளவிலான நேஷனல் கான்ஃபரன்ஸ், நேஷனல் செமினார். ஒருவேளை இறை பிரபஞ்சம் உதவி செய்தால் அதை ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகவும் நம்மாலே நடத்த முடியும். நடத்தும் எண்ணம் எனக்கு உண்டு, நடத்தக்கூடிய பெரிய கனவு எனக்கு உண்டு. அந்த கனவை நனவாக்க எந்த விதமான பாகுபாடு இல்லாம, சுயநலம் இல்லாம, ஒளிவு மறைவு இல்லாம நம்ம எல்லாரும் ஒத்துழைத்தால் இதை சாதிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா நாம யாருமே ஒரு பைசா செலவு கட்டணம் கூட இல்லாமல் இலவசமாக அதை நடத்த முடியும் ஒன்றாக இணைந்தால் என்ற கனவும் எனக்கு உண்டு. முயற்சி செய்வோம், மிகப்பெரிய அளவில் ஜெயிப்போம். இப்போ அது அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கணும் அப்படின்னா மாவட்டம் தோறும் இதை குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வை எல்லாரும் உருவாக்கும். அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் வர்றதுக்கு நான் ரெடி. ஆனா உங்க மாவட்டங்கள்ல சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ நடத்துவதற்கு நீங்க ரெடியா? அதை மட்டும் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதற்கான ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இதன் பிசினஸ் நம்ம செய்யவே முடியாது. we need technical session, practical session, technical knowledge. இது சும்மா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு எதுவா மாத்தாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன்,
பேல்வைன்ல ஒரு பயணம் பயணித்தோம். பேல்வைன் பயணம் அநேகரை லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக மாற்றினது. பிவிசி மெட்டாவில் ஒரு பயணத்தை நம்ம தொடங்கினோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறி இருக்கிறோம். ஆனா இவை எல்லாமே ஒரு ஆரம்பம் தான், இது முடிவு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க 5வது கிரைட்டீரியா முடிச்சுட்டா அல்டிமேட் கோல் நினைக்காதீங்க. ரிவார்டு கிரைட்டீரியாவில் ஒருவேளை 1,25,00,000 டோக்கன் ஃபார்மிங் உங்களுடைய குழுவில் நடைபெற்றால் அல்டிமேட் கோல் என்றும் நினைக்காதீங்க. நோ, தட் இஸ் நாட் த கோல். 5வது கிரைட்டீரியா முடிச்சவர் மில்லியனரா பில்லியனரா மாறிட்டாரா? தனக்கு வந்த பிவிசி மெட்டாவெல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறாரா? பிவிசி மெட்டா தனக்கு பிவிசி மெட்டாவை உருவாக்கும் ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கி இருக்கிறாரா? அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல பேர்ல்வைன், இப்போ பிவிசி, அடுத்தது பிவிசி மெட்டா, மெட்டாவர்ஸ். மெட்டாவர்ஸ் என்பது இந்த உலகத்தையே மாற்றி போட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம். அந்த மெட்டாவர்ஸுக்காக உருவாக்கப்பட்ட கரன்சி தான் இந்த பிவிசி மெட்டா. ஸோ பேர்ல்வைன்ல உங்களுடைய இலக்கு தவறாக இருக்கலாம், பிவிசி அதுல உங்களுடைய இலக்கு தவறாக இருக்கலாம். ஆனா மெட்டாவர்ஸ்ல உங்களுடைய இலக்கு மாத்திரம் தவறிவிட்டால், அந்த மெட்டாவர்ஸுக்கு நீங்க ஆயத்தப்படாவிட்டால் இன்னும் மிகப்பெரிய நஷ்டம். உங்களுடைய மாபெரும் மெட்டா கனவு நிச்சயம் முழுமை பெறார். என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் அல்லது எதிர்பார்ப்பு, கனவு, இங்க வந்திருக்கிற எல்லாரும் அந்த மெட்டாவர்ஸுக்கான ஒரு ஆயத்தத்தை, ப்ரிப்பரேஷனை நீங்க செய்து கொள்ள வேண்டும். அதற்கு இப்பொழுது நாம கொடுத்து கொண்டிருக்கிற, செய்து கொண்டிருக்கிற செயல் போதவே போதாது. ஸோ தயவு செய்து அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். அதை அதற்கு ஒரு சின்ன ஒரு உந்துகோலாக, உந்து சக்தியாக இந்த மிஷன் அமைய வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ எல்லாரும் ஏறெடுப்போம், எல்லாரும் செய்வோம். உடனடியாக இன்றைக்கே இங்க எல்லாரும் உங்க விருப்பம் இருந்தா உங்க ஸ்டேட்டஸ்ல இந்த ஒரு லோகோவை வைத்துக் கொள்ளுங்க, இதை ப்ரொமோட் பண்ணுங்க. இது நிச்சயம் தனி மனிதனுடைய ப்ரமோஷன் அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. கம்யூனிட்டி, பை த கம்யூனிட்டி அண்ட் ஃபார் த கம்யூனிட்டி. குழு, இந்த பிவிசி மெட்டா குடும்பத்துக்காக, பிவிசி மெட்டா குழுவுக்காக நாம குழுவாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல். அதனால உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல். இப்போ நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு செயல், இந்த ஸ்டேட்டஸ்ல மாற்றிக்கொள்ளுங்க. ஆனா வெறும் ஸ்டேட்டஸை மாத்தினா போதாது, உண்மையான உங்க ஸ்டேட்டஸை மாற்றுவதற்கான முயற்சியை ஆரம்பி. இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் பதில் கொடுக்குறாங்களோ, கேள்வி கேட்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் சிறிது விளக்கம் கொடுங்க. முடிந்தா அவங்களை இந்த மீட்டிங்ல வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. அப்போ நம்முடைய இந்த ஒரு முயற்சி என்பது மிகப்பெரிய வெற்றியையும் வளர்ச்சியையும் நம்முடைய லட்சியத்துக்கான ஒரு மிகப்பெரிய படிக்கட்டாக அமையும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லி, நம்முடைய ஒரே மிஷன் 2024, 1 மில்லியன் சீட் பார்ட்னர்ஸ், 1 மில்லியன் டோக்கன் ஃபார்மிங். பிவிசி மெட்டாவுடைய விலை $100 அடைய வேண்டும். இதை ஒரு பிரார்த்தனையா பண்ணுங்க, இதை ஒரு ஸ்லோகமா சொல்லுங்க. ஈவன் உங்க மீட்டிங் எல்லாவற்றிலும் கூட இதை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ பல காரியங்கள் மாறுவதை கண்கூடாக பார்க்க முடியும். ஒருவர் முயற்சி கொஞ்சம் தான் மாற்றத்தை கொண்டு வரும். பலர் முயற்சி கூடி நாம தொழில் செய்யும் பொழுது, ஒன்று கூடி நாம தேர் எடுக்கும் பொழுது இது சாத்தியமாகும் என்று சொல்லி, இதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை, இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். ஸோ நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நான் மறந்து விட்டேன், மன்னிக்கணும். நேற்று தினத்தில் நம்மை விட்டு திடீரென்று பிரிந்து நம்மை மீளா துயரில் ஆழ்த்தி விட்டு போன ரவிசங்கர் ஐயாவுடைய நினைவு நாள்.
ஆனால் அருமையான சேலம் லீடர்கள் அவங்க அதை மறக்க மாட்டாங்க. அழகாக அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய தம்பியை சந்தித்து ஐயாருடைய உருவப்படத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு ஒருவேளை ஒரு நாள் தாமதமானாலும் ஒரு சில நொடிகள் கண்களை மூடி ரவிசங்கர் ஐயாவினுடைய ஒரு மிகப்பெரிய சேவைக்காக இந்த இறை பிரபஞ்சத்துக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அவருடைய கனவு மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ அந்த கனவுல இந்த நாளில் இந்த மிஷனையும் நாம் இணைத்து கொண்டு நாங்கள் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய காரியங்களை தொடர்ந்து செய்வோம் என்று சூளுரை எடுத்து ஒரு சில நொடிகள் நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி நண்பர்களே. வாங்க லீடர்கள், இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகம் மற்ற காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். பேச விரும்புகிறவங்க உங்கள் கைகளை உயர்த்துங்க, உங்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும்.